ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபைண்டுள்ள பேசுகிறேன். தனுர் ராசி தலையை சுற்ற வைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாதம் நடக்க போகுதுங்க. இப்போ இந்த சனி பகவான் இது வரைக்கும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருந்தார். 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு அப்படியே தலை சுற்ற வைக்கக்கூடிய ஸ்தானம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் தாங்க. ஆனால் சனி பகவானுடைய லுக்கிங் பார்வை இருக்கு இல்லையா, அது 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும். அப்போ ராசியை பார்க்குள்ள கண்டிப்பாக கொஞ்சம் கிருகலாக தான் வைப்பார். ஏன்னா எப்போதுமே சனியின் பார்வைக்கு தான் பலன் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டு நீங்கள் மாட்டிக்கூடாது. அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்களே ப்ரெஷர் தேடிப்பீங்க அப்படின்றத உறுதியாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல அர்த்தாஷ்டம சனிக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா 7.5 சனியில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 8 வருஷம் 9 ஆக்சுவலி வந்து 9 வருஷம் முன்னாடி அப்போ உங்களுக்கு நடந்த பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனையில் ஒரு 25% ஒரு எஃபெக்டை காமிக்கும். அப்போ 25% நம்ம எப்படி இருக்கணும், அப்போ எப்படி நீங்கள் வந்து உஷாராக இருந்தீங்களோ, என்னெல்லாம் அவமானத்தை சந்திச்சிங்களோ அதுலேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குள்ள இந்த தலையை சுற்ற வைக்காமல் நம்ம வந்து வெளியே வந்துடலாம். அப்போ எப்படி கவனமாக இருக்கணும், தொழில் விஷயங்களில் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. பண பிரச்சனைகளில் அதிக முதலீடு வந்து செய்யாதீங்க. முதலீடு அதிகமாக செஞ்சால் பிரச்சனையில் மாட்டுவீங்க. அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே டைமில் யாருக்கிட்டையும் வந்து பணம் வந்து கேட்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா ஒரு 5 வட்டிக்கு வாங்குறீங்க, இல்லை ஒரு 10 வட்டிக்கு வாங்குறீங்கன்னா அதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. வட்டிக்கு வாங்காமல் நார்மலாக இருந்தாலே போதுங்க. இந்த தலையை சுற்ற வைக்கக்கூடிய தனுசுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும். அதே டைமில் நீங்கள் வந்து எதில் கவனமாக இருக்கணும், வேலை போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட பேர் வந்து வரும். அப்போ கெட்ட பேர் வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையை சுற்ற வச்சிரும் அந்த இடத்துல. ஸோ அவமானத்தை நம்மளே வாண்டடாக போய் தேடுற மாதிரியே இருக்குங்க. இப்போ அதுலேயும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். சரி, ஓகே. இப்போ இதில் வேலை தொழில் மற்ற எந்த விஷயத்தில் இருக்கணும், பெண்கள் விஷயத்தில் தான். இப்போ தனுர் ராசிக்காரங்க இதில் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல குணம் இருக்குங்க. தனுர் ராசி ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு குணம் இருக்கும். ஸோ அவங்க தெய்வ அம்சம் கொண்டவங்கன்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஸோ இவங்க என்னென்னா இவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் பார்த்து ஏமாந்தும் போவாங்க. ஸோ இவங்க வந்து பண பிரச்சனையில் மாட்டிப்பாங்க, ஒரு பெண்கள் விஷயத்தில் மாட்டிப்பாங்க, தேவையில்லாமல் சும்மா போய் போயே பிரச்சனையை வந்து வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக போகாதீங்க. போனீங்கன்னாலும் பிரச்சனை வரும், தலையை சுற்ற வச்சிரும் அதுலேயும். ஸோ கவனமாக இருங்க. தவணை முறையில் உங்களுக்கு வந்து வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, ஸோ ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் வைக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வீட்டுக்கு பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்காதீங்க. ஒரு 4000 டியூ கட்டுறீங்களா போதும், அதுக்கு மேலே ஒரு 2000 கட்டணும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 3 டியூ 4 டியூலாம் பிரச்சனை தான் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் தலையை சுற்ற வைக்கும். இப்போ தனுர் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து ஸ்டேபிளாக இருக்குங்க. ஆனால் உங்களுடைய வருமானத்தில் 100க்கு 40% மட்டும்தான் நீங்கள் இஎம்ஐ வச்சுக்கணும். மிச்சம் 60% சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உடல்நிலை பாதிப்பை கொஞ்சம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் தலை சுற்ற வைக்கும். உடல்நிலையில் என்ன பிரச்சனை வரும், வயிறு பிரச்சனை வரும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும். ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டு தொந்தரவுலாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். இப்போ இதில் தேவையில்லாத ஒரு தலை சுற்று என்ன பிரச்சனை வரும்னா, விவாதம் பண்ணுறது, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, புரளி பேசுறது, அந்த இடத்துல போய்ட்டு இருக்குது, ஒருத்தர் இல்லாதப்போ ஒருத்தர் பேசுறது, இதெல்லாம் மற்றவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் கர்மா சேரும். மற்றவங்களை அவமானமாக பேசினாலும் அசிங்கமாக பேசினாலும் நமக்கு கர்மா உண்டுங்க. அள வச்சாலும் கர்மா உண்டு. இங்கே வந்து இறைவன் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறோன்னா நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் சொல்கிறது. இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கனாலே, குறிப்பாக தனுர் ராசிக்கு மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் சஞ்சனி மலை அதை தூக்கிட்டு போன மாதிரியே அழகாக உங்களை வந்து தூக்கிட்டு போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அப்படியே பரவச நிலை சொல்லுவோம், அந்த பரவச நிலையை நீங்கள் அனுபவிக்கலாம். அப்போ தலை சுற்றி இருக்காது இல்லை, பரவச நிலைக்கு போகலாம் என்ன ஆகும், இறைவன் உங்களுக்குள்ள வருவார். அப்போ உங்களுக்கு மூலம் ஆஞ்சநேயர் அனுகிரகம் உண்டு. பூராடம் நதிநீர் தேவதைகளை வணங்குங்க. இந்த வருஷத்தில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைக் ராமேஸ்வரம் நதிநீர் இருக்குது, புண்ணிய நதிநீர், காசி போங்க. அதே டைமில் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போயிட்டு வரக்குள்ள அந்த நதிக்கரையில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு போகக்குள்ள இங்கே பூராட நட்சத்திரம் நதிநீர் தேவதைகள் ஆசீர்வாதம் கிடைக்கும். பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸோ மழை நீரில் அப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும். வெளியே போயிட்டு ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா நனைஞ்சிட்டு வாங்க. அதுலேயே பாதி கருமா தீரக்கூடும். தலை சுற்று நிச்சயமாக பறந்து ஓடும். மற்றும் உத்திராட நட்சத்திரம் விநாயக பெருமானை வணங்கிட்டு வாங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க. சங்கடகர சதுர்த்தியை வணங்கிட்டு வாங்க. சங்கடகர சதுர்த்தியில் வரக்கூடிய விநாயகருக்கு கொழுக்கட்டை நிவேதியம் பண்ணிட்டு வாங்க. மற்றும் தனுர் ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் உண்டு, வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, அதே டைமில் குழந்தை பாக்கியம் உண்டு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை இங்கே இருக்குங்க. ஒரு லுக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அழகாக எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வந்து குருவின் பார்வை
நிச்சயமாக இந்த தலைச்சூற்றிலிருந்து வெளியே கொண்டு வருப்பார். அப்போ இதெல்லாம் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே குரு உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். குறிப்பாக தனுராசிக்காரங்க காலச்சக்கரத்தின் 9ஆம் ராசி. அப்போ 9ஆம் இடம் என்பது என்ன? தந்தை வழியில் வரக்கூடிய பாட்டன் முப்பாட்டன். அப்போ குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கணும். எப்போ வணங்கணும்? இப்போ தை அமாவாசை வருது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிதுர் தர்ப்பணம் பண்ணணும். பிதுர் தர்ப்பணம் உங்களுடைய முன்னோர்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு ஐயரை கூப்பிட்டு வாழைக்காய் அரிசி கொடுத்தாலும் சரி, தர்ப்பணம் பண்ணுங்க. கோயிலுக்கு போங்க. கோயில் நிறைய புக்கில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஸோ தனுராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தலை சுற்ற வைக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படியே மாற்றி அமைக்கப்படும். எல்லாம் மலரும் எல்லாத்தையும் கொடுப்பார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.